தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 118 அண்ட் 119 பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு விட்னஸை வந்து யாரெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து எந்த விட்னஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அந்த விட்னஸ் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ரெண்டு செக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு 118 வந்து எந்த விட்னஸ் வந்து கோர்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க, தட் இஸ் வந்து அலோவ்டு இன் த கோர்ட், அண்ட் தென் யார் வந்து விட்னஸாக வரலாம், அதற்கான விடை எல்லாமே வந்து இந்த 118 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து டம் விட்னஸ், இது காது கேட்காதவங்க இல்லை பேச முடியாத பர்சன். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விட்னஸ் அவங்களுடைய தரப்பில் இருக்க அந்த பர்டிகுலர் ஃபேக்டை எப்படி வந்து கோர்ட்டில் எவிடன்ஸாக கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு செக்ஷன்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து 118 ஹூ மே டெஸ்டிஃபை, இப்போ எந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் முதல்ல விட்னஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஹியூமன் பீயிங் என்ன கண்டிஷன்ஸில் ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க 118 பார்த்தீங்கன்னா, முதல் வந்து ஒரு டெண்டர் ஏஜ், அதாவது வந்து பிஞ்சு பருவம், சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அவங்கக்கிட்ட என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படும், அந்த விட்னஸ் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க வந்து அதை அக்செப்ட், தட் இஸ் வந்து புரிஞ்சுட்டு அதற்கான பதிலை வந்து கொடுக்க முடியும்னு சொன்னால் அந்த பர்சன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பிகாஸ் பிலோ 7 இயர்ஸ் வந்து நார்மலாக வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஒருவேளை இப்போ வந்து 7 இயர்ஸாக இருக்காது, ஒரு குழந்தை வந்து இருக்குது, இப்போ அந்த குழந்தை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து புரிஞ்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெளிவாக அதுக்கான பதிலை சொல்ல முடியும்னு சொன்னால் அப்போ அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதில் இருந்து இவங்க அந்த தட் இஸ் அபோவ் 7 இயர்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணாமல், ஈவன் தோ ஒருத்தரால் வந்து கேட்குற கேள்வியை புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் விட்னஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதர் தேன் தட் எல்லா விட்னஸும் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஓல்டேஜ். இப்போ எக்ஸ்ட்ரீம் ஓல்டேஜ் இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியாது, இல்லை அவங்களால பேச முடியாத நிலைமையில் இருக்கும்போது அப்போது அந்த பர்சனை வந்து விட்னஸை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி டிசீஸ்டு பர்சன், இப்போ உடலில் வந்து ஒரு நோய் இருக்குது, அவங்க வந்து ஒரு பப்ளிக்காக வர முடியாது, அப்படின்ற சமயத்தில் அவங்கள வந்து நம்ம விட்னஸாக சேர்க்க முடியாது. இப்போ பிகாஸ் வந்து அவங்க தான் மெயின் விட்னஸ், இல்லை அவங்களுக்காக போராடுன்றது தனி விஷயம். பட் இதில் வர வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டிசீஸ் பர்சனாக இருக்கும்போது அந்த விட்னஸுக்கு தளர்வு கொடுக்கலாம். ஸோ அவங்கள வந்து விட்னஸாக சேர்க்கறதுக்கு தட் இஸ் வந்து கம்பல்சரி விட்னஸ் சேர்க்கணுமான்னு கேட்டால் இல்லாமல் அவங்களுக்கு அவாய்டும் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கரெக்டாக இருக்கிற ஒரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் அன்சவுண்ட் மைண்டாக இருக்கார் ஒருத்தர், அப்போ அவரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விட்னஸாக வந்து சேர்க்க முடியாது. ஒருவேளை அவர் தெளிந்த நிலையில் இருக்கும்போது விட்னஸை சேர்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சேர்க்கலாம். ஸோ அதற்கான மெடிக்கல் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த 4 ஆப்ஷன்ஸில் இயலாத பர்சனை தவிர எல்லா பர்சனுமே வந்து அதற்கான விட்னஸ் பாக்ஸில் வந்து சாட்சி கொடுக்க முடியும், விட்னஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர முடியும் கோர்ட்டில். இதை தான் வந்து இந்த செக்ஷன் 118 யாரெல்லாம் ஹூ மே டெஸ்டிஃபை, யாரெல்லாம் வந்து ஆதாரங்கள் சாட்சியாக வந்து வரலாம், அதுக்கான பதில்களை எல்லாமே வந்து புரிஞ்சிட்டு ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு சொன்னால் அவங்க எல்லாருமே அந்த விட்னஸாக வரக்கூடிய முடியும்ன்றது தான் இந்த செக்ஷன் 118 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 119 பார்த்திங்கன்னா டம் விட்னஸ். இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ விட்னஸாகவே இருக்கக்கூடிய பர்சன் கூட ஒரு கொலையோ இல்லை கிரேவியஸ் ஆக்டோ நேர்லேயே பார்த்துருக்காங்க. பட் அவரால் அதை வந்து சொல்ல முடியாது, பிகாஸ் வந்து வாய்மொழியாகவும் சொல்ல முடியாது, பிகாஸ் வந்து அவரால் பேச முடியாது, அண்ட் தென் வந்து காது கேட்காமல் இருக்கும். ஸோ கண்ணில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் எப்படி வந்து நீதிமன்றத்தில் ஷேர் பண்ணலாம், அண்ட் தென் வந்து அந்த ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை என்ன மாதிரியான ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அது என்ன விதத்தெல்லாம் இவருக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது, அவர் வந்து அந்த விட்னஸ் தட் இஸ் என்ன நேரில் பார்த்தாரோ அந்த சாட்சியை சொல்கிறதுக்கு
அங்கே நடந்த அந்த ஃபேக்டை சொல்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றத இந்த செக்ஷன் 119 கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஒருத்தர் வந்து பேச இயலாதவராக இருக்கார், அப்போது அவர் வந்து சாட்சி சொல்லணும்னு நினைக்கும்போது இப்போ கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க, அதை வந்து புரிஞ்சிட்டு அதுக்கு வந்து அவர் பதில் சொல்ல முடியும்ன்றத ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த கண்டிஷனில் இருக்காரா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி அவர் கண்டிஷனில் இருக்கும்போது அவர் வந்து ஒருவேளை செய்கை காட்டுறது மூலயமாக அவருடைய சாட்சியை வெளிப்படுத்த முடியும்னு சொன்னால், இப்போது நிறைய வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு இன்டர்பிரேட்டர் இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இவங்களுடைய பாஷையை பேசுகிறதுக்கும் ஒரு இன்டர்பிரேட்டர் வந்து கோர்ட் வந்து நியமிக்க முடியும். ஸோ அந்த பர்சனை நியமித்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்றத அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு பர்சனை வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து எழுதி காட்ட முடியும். எழுத்து மூலயமா சப்போஸ் அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியும், எழுதி வந்து காட்ட முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த முயற்சியில் அவங்க எழுதி காட்டலாம். ஸோ இதுவும் வந்து கோர்ட்டில் அக்செப்டபிள். அதே சமயத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரங்களோ இல்லை இப்போ வாய்மொழி சாட்சியாக சொல்ல முடியாத ஒரு பர்சன் இன்டர்பிரேட்டர் மூலியமாக அவங்க சாட்சியை சொல்ல முடியும். இந்த இன்டர்பிரேட்டர் சொல்லக்கூடிய அந்த ஓரல் எவிடன்ஸை ஆஸ் பர் இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஓரல் எவிடன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி தட் இஸ் வந்து ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸை விட ஓரல் எவிடன்ஸ் வந்து செகண்டரி சாட்சியை எடுத்துப்பாங்க. ஒருவேளை டாக்குமெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஓரல் தான் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து முக்கிய சாட்சியை எடுத்துப்பாங்க. அதே போலவே இதையும் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க இன்டர்பிரேட்டர் மூலயமாக அவர் செய்கை மூலயமாக புரிய வச்சாலும் இதை அவர் என்ன வந்து அந்த இன்டர்பிரேட்டர் சொல்கிறாரோ அதாவது அந்த டம் விட்னஸ் சரின்றதை ஒத்துக்கினாலும் சரி, அதே சமயத்தில் நீதிமன்றம் ப்ரிசம்ஷன் அண்ட் தென் வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணாலும் இது ஈக்குவலன்ட் டு ஓரல் எவிடன்ஸாகவே எடுத்துக்கொள்ளப்படும்ன்றது இந்த செக்ஷன் 199 சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இதில் ப்ரொவைடர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கலாம், அதே மாதிரி சிறப்பு கல்வியாளர், அவங்களுக்கு ஒருவேளை வந்து அவங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கலாம், அவங்களுக்கு அவங்க பேசுகிற விதம் வந்து புரியும். இல்லை ஒரு சிறப்பு கல்வியாளரை நியமித்து அவர் சொல்கிறத வந்து அவர் என்ன சொல்ல வராரோ அதை மொழிபெயர்த்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கான இதுவும் வந்து ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ஒரு வீடியோகிராஃபிக் எவிடன்ஸ் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ண, பிகாஸ் ஒரு சில டைமில் வந்து அவங்க சொன்ன விட்னஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த ரெக்கார்டு எவிடன்ஸில் இதையும் வந்து ஒரு அடிஷ்னல் எவிடன்ஸாக அவங்கக்கிட்ட காட்ட முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து இந்த ப்ரொவைடரில் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டிய அந்த கருத்துக்களையும் செய்கைகளையும் ஆப்போசிட் பார்ட்டி ஒரு வேளை அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை வந்து வேறு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப்ஷன் செக் பண்ணக்கூடிய நிலையில் அது வேணும்னு சொன்னாலும் அந்த வீடியோ ஆதாரங்கள் ஒரு தேவைப்படும் ஃப்யூச்சர் தேவைக்காக அதையும் வந்து ப்ரொவைடரில் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் தட் இஸ் வந்து ரெக்கார்டிங் செக்ஷனில் இந்த விட்னஸை எடுக்கப்படும்ன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு செக்ஷன் 118 அண்ட் 190 யார் வந்து செக்ஷன் 118 யாரெல்லாம் சாட்சி சொல்லலாம், ஸோ எவரேனும் சாட்சி சொல்லலாம். ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருப்போம். அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற பர்சனை தவிர ஒருவேளை அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருந்தால் தவிர மற்றவங்க யாரும் எவரேனும் சாட்சி சொல்லலாம். இந்த 4 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 119 டம் விட்னஸில் அவங்க செய்கை மூலயமா சரி இல்லை எழுத்து மூலயமாக இருந்தாலும் சரி ஓரல் எவிடன்ஸாக கொடுக்க முடியலாலும் அவங்களுடைய ப்ரொவைடரில் சொல்லியிருக்காமே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இல்லை சிறப்பு கல்வியாளர், தட் இஸ் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர், இன்டர்பிரிட்டர், வீடியோகிராஃபிக் எவிடன்ஸ், இது எல்லாமே வச்சு அதற்கான விட்னஸ் ரெக்கார்டிங் நடக்கப்படும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு எந்த தகவல் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.